எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடந்தோம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்தன் தேவனால். என் வேலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்வமா, எந்த தேவனா, வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்ப அறிக்கையிடுவோமா. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்கினார், எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்தார். எந்த தேவனா, கைதட்டி பாடுவோம் எல்லாருமாய் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம் தேவனை பார்த்து. ஓ உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். ஓ எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். ஓ உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்வினிலே.
இந்த பாட்டு முதல் முறை நான் கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆனா என் வாழ்க்கையில் இந்த பாட்டை நான் அடிக்கடி பாடிக்கிட்டே இருந்தேன். இதை பாட பாட இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில துதி என்ன தெரியுங்களா? நாம் என்னவா ஆக போகிறோம் என்பதுதான் நம்முடைய துதியா இருக்கணும். சங்கீதம் 23 தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆனா இந்த சங்கீதத்தை தாவீது எப்ப தெரியுமா எழுதுறாரு? தன்னுடைய மகன் அப்சலோம் தன்னை துரத்திட்டு வராரு, சாகடிக்கணும் துரத்திட்டு வரும்போது உயிருக்கு பயந்து ஓடும் போது தாவீது சொல்றாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆனா ஓடுறது எங்க தெரியுமா? வனாந்திரம். வனாந்திரத்துல ஓடுறாரு, கொகையா உயிருக்கு பயந்து ஓடுறாரு. என்னை யாராவது அழித்து விடுவார்களோ என்கிற பயத்தின் சூழ்நிலையில வாயில வார்த்தை என்னவா வருது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறைவுமே இல்ல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? தேவனா ஓ ரப ஷகர பதட ரப பப 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 ஓ ஷபர பக பதட ரப நல்ல ஆவில நிறைந்து receive your miracle, receive your miracle, receive your deliverance. ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, சரீரத்தில விடுதலை, வாழ்க்கையில விடுதலை, குடும்பத்தில விடுதலை இப்பொழுதே. ஷபலபதட ரபலகதட ஷபதட ரபலகதட ரபஷகதட ரபபபபப ஓஹோ. நீரின்றி வாழ்வே இல்லை,
உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. சொல்லுங்க அர்ப்பணிப்போட. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை. ரெண்டு கரங்களை உயர்த்தி துதி உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒரு. ஓ துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும். விவரிக்க முடியாத அற்புதம் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் சொல்வோமா சேர்ந்து. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க நல்லவரே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க நீ நல்லவரே நீ நல்லவரே சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? உம்முடைய கரங்கள் என்னுடைய ஆதாரம். வசனத்துல வாசிக்கிறோம், அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உன்னுடைய ஆதாரம். புயங்கள்னா கரங்கள்னு அர்த்தம். அவருடைய கரங்களில் இருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய கரங்கள் நம்மை போஷிக்கிறது. அவருடைய கரங்கள் நமக்கு உடுத்து வைக்கிறது. அவருடைய கரங்கள் நமக்கு குறைவில்லாமல் நடத்துகிறது. அவருடைய கரங்கள் நம் தேவைகளை சந்திக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கரங்கள் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற எங்களுடைய ஆதாரமா இருக்கிறது. Oh, our source of life is your hands, Lord. உம்முடைய கரங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிற வல்லமையுள்ள சக்தியா இருக்கிறது. உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அன்றைக்கு ஆபிரகாம் அந்த சோதம் கொமோரா ராஜாவுக்கு முன்பாக தன் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொன்னான், கர்த்தரிடத்துக்கு முன்பதாக என் கரங்களை உயர்த்துகிறேன். உங்களிடத்திலிருந்து ஒரு சின்ன பணம் கூட நான் வாங்க மாட்டேன். என்னால் கர்த்தர் என்னை போஷிக்கிறவர், கர்த்தர் எனக்கு தேவைகளை சந்திக்கிறவர், அவர் எனக்கு எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். மனிதன் அல்ல, உலகம் அல்ல, பணம் பொருள் அல்ல. இயேசுவே என்னுடைய ஆதாரம், இயேசுவே என்னுடைய ஆதாரம். சொல்லுங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து, இயேசுவே என்னுடைய ஆதாரம்.
God is my source of life. இயேசுவே என் ஆதாரம், இயேசுவே என் ஆதாரம், இயேசுவே என் ஆதாரம். உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இந்த வார்த்தையை ஒரு விஷயம் கூட சொல்ல போறோம். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பாப்போம் ஆண்டவருக்கு நேரா. ஓ, இது ஒரு அர்ப்பணிப்பு. இந்த உலகத்துல மனிதர்கள் தங்கள் சொந்த பலத்தை நம்பி வாழ்றாங்க, சுய சம்பாத்தியத்தை நம்பி வாழ்றாங்க, மனிதர்களை நம்பி வாழ்றாங்க, குடும்பத்தை நம்பி வாழ்றாங்க, தங்களுடைய பல்வேறு காரியத்தை நம்பி வாழ்கிறார்கள். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஒரு கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், நாங்க உம்மை நம்பி வாழ்கிறோம், நீங்க தான் எங்க வாழ்க்கையின் ஆதாரம். இயேசுவே என் வாழ்க்கையின் ஆதாரம், இயேசுவே என் குடும்பத்தின் ஆதாரம், இயேசுவே எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவர், வேற எதையும் நம்பவில்லை, இயேசுவே எங்கள் ஆதாரம். ஓ சதரபபபப